ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் பிஸ்னஸ் ஹண்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம எம்எஸ் ஹெச்ஆர் கன்சல்டன்சி மூலமாக ஜப்பான் விசா வந்துட்டு எப்படி அப்ளை பண்ண போகிறோம். அது மட்டுமல்ல, நம்மளுக்கு வந்துட்டு இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, இது எந்தெந்த நாட்டவர்களுக்கு அப்ளை பண்ண முடியும், எந்தெந்த நாட்டு ரெசிடென்ஸ் கண்ட்ரிக்கு வந்துட்டு இதில் இருக்கிற விசா வந்துட்டு அப்ளை பண்ண முடியும், இந்த ஜப்பான் விசாண்டா என்ன, இதை பற்றின தகவல்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஜப்பான் விசாண்டா என்ன. ஜப்பான் விசான்னு சொல்கிறது வந்துட்டு ஜப்பான் விசா வந்துட்டு ரெண்டு முறையில் அப்ளை பண்ணலாம். வந்துட்டு ஒன்று வந்துட்டு எலக்ட்ரானிக் முறையில், ஒன்று வந்துட்டு விசா சென்டர் மூலமாக அப்ளை பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது, நம்ம இப்போ சொல்ல போகிற தகவல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஜப்பான் விசா வந்துட்டு எலக்ட்ரானிக் முறையில் அப்ளை பண்ணுற விசாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விசா வந்துட்டு வேலிடிட்டி எவ்வளோ காலம், இந்த வேலிடிட்டி பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த விசா வந்துட்டு 3 மாத காலம் வேலிடிட்டி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்தந்த நாட்டவர்கள் அப்ளை பண்ணலாம். எல்லா நாட்டவர்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் குறிப்பிட்ட நாட்டினுடைய ரெசிடென்ஸ் பெர்மிட் அவங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த நாட்டுடைய ரெசிடென்ஸ் பெர்மிட் இருக்கணும். அது எந்தெந்த நாடுன்னு நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். அலஸ்கா, ஆஸ்திரேலியா, கம்போதியா, கனடா, பிரேசில், காம், ஹாவி, இந்தோனேஷியா, சைப்பான், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா, தைவான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட், இந்த நாடுகளில் ரெசிடென்ஸ் பெர்மிட்டில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த விசா அப்ளை பண்ண முடியும். அப்போ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இதுக்கு தேவைப்படுறது வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடந்த 3 மாதங்களுக்கு உரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த நாட்டில் வேலை பார்க்குறாங்களோ அந்த நாட்டுடைய ரெசிடென்ஸ் ஐடியினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேங்க் ஐடி காப்பி, அது மட்டும் இல்லை அவங்களுடைய ரெசிடென்சி வந்து ப்ரூஃப் சர்டிஃபிகேட் ஒன்று, அடுத்தது வந்துட்டு கம்பெனி இல்லை ஒர்க் பண்ணுறாங்களா கம்பெனி என்ஓசி, அல்லது சுயமாக அவங்க ஒரு தொழிலாளியாக இருப்பாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு முதலாளியாக இருப்பாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய அந்த ட்ரேட் லைசன்ஸ், அந்த அந்த நாட்டுடைய ட்ரேட் லைசன்ஸ் காப்பி, அவங்களுடைய கம்பெனி பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 3 மந்த்தினுடைய இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இந்த விசாவை அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ யாருக்கு சரி இந்த விசா வந்துட்டு தேவைப்படணும்னு சொன்னாக்கா எங்களை கண்டெக்ட் பண்ணி மேலதிக விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களோட மொபைல் நம்பர் வந்துட்டு +971 544226126. அப்போ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை, ஹேவ் அ நைஸ் டே.